Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். I make an appeal to all the members to see that let the house go smoothly. That's all, sir, what I can appeal. ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் ராஜ்யசபாவில் நடந்தது. பாரதிய ஜனதா எம்பிக்கள் சுதான்சு திரிவேதி, ஜிதேந்திரா சிங் உள்ளிட்டோர் பேசினர். அப்போது குறுக்கிட்ட காங்கிரஸ் எம்பி மல்லிகார்ஜுன கார்கே நீட் முறைகேடு விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்றார். ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பிறகு பரிசீலிப்பதாக சபைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் கூறினார். அதை ஏற்காமல் எதிர்க்கட்சியினர் அமளி செய்தனர். ராஜ்யசபா பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் சபை கூடியதும் ராஜ்யசபா துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் சபையை வழிநடத்தினார். பாரதிய ஜனதா எம்பி சுதான்சு திரிவேதி தன் உரையை தொடர்ந்தார். அவரை பேச விடாமல் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து கூச்சலிட்டனர். 3 बार स्पष्ट बहुमत प्राप्त करके वो कार्य किया है जो पंडित जवाहरलाल नेहरू जी के रिकॉर्ड की बराबरी कर ली और इसलिए शायद हमारे विरोधियों ஒரு கட்டத்தில் மதச்சார்பற்ற ஜனதா தளம் எம்பியும் முன்னாள் பிரதமருமான தேவகவுடா தமக்கு பேச வாய்ப்பளிக்க கேட்டார். ஹரிவன்ஸ் வாய்ப்பளித்தார். தேவகவுடா பேசும்போது நீட் தேர்வில் நடந்த முறைகேட்டால் லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என சொன்னதும் அதை ஆமோதித்து எதிர்க்கட்சியினர் கோஷமிட்டனர். The concerned minister has taken the decision till the inquiry is completed. அவர்களை அமைதி காக்கும்படி செய்கை காண்பித்த கவுடா தொடர்ந்து பேசினார். நீட் முறைகேடு குறித்து விசாரிக்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. 3 மாநிலங்களில் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விவகாரத்தில் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்ள விரும்பவில்லை. நீட் முறைகேடு குறித்து விசாரணை நடந்து வரும் நிலையில் அரசாங்கத்தின் மீது மட்டும் குற்றச்சாட்டை முன்வைப்பதில் எந்த நியாயமும் இல்லை. விசாரணை முடியும் வரை அரசின் மீது பழி சுமத்த எந்த உரிமையும் இல்லை. இங்கு இருக்கும் மூத்த உறுப்பினர்களே இப்படி அமளியில் ஈடுபடுவது சரியானதல்ல. தயவு செய்து விசாரணை முடியும் வரை பொறுமையாக இருங்கள். சபை நடவடிக்கைகளை சுமூகமாக நடக்க விடுங்கள் என்று தேவகவுடா கையெடுத்து கும்பிட்டு கேட்டார். I make an appeal to all the members to see that let the house go smoothly. That's all, sir, what I can appeal. एजेक्स प्राइम मिनिस्टर बहुत मैच्योर्ड माननीय देवगौड़ा जी देश முன்னாள் பிரதமர் மூத்த உறுப்பினர் வயதில் மூத்தவர் சொல்லி இருக்கிறார். தயவு செய்து அமைதி காக்கவும் என ஹரிவன்ஸ் கூறினார். எதிர்க்கட்சி எம்பிக்கள் கேட்காமல் தொடர்ந்து கூச்சலிட்டபடியே இருந்தனர். மீண்டும் சபைக்கு வந்த ஜக்தீப் தன்கர் அமளியால் டென்ஷன் ஆனார். ராஜ்யசபாவில் இதுவரை இல்லாத வகையில் எதிர்க்கட்சியினர் மிக மோசமாக நடந்து கொள்வதாக கூறி மதியம் 2 மணி வரை சபையை ஒத்திவைத்தார்.